யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நபர்கள் இந்த சைலண்ட்டில் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது, உண்மையாகவே இந்த சைலண்ட் வந்து என்னத்தை குறிக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மெகா ஆஃபர் கூட அவைலபிளாக தான் இருக்குது. இந்த ஆஃபரில் நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் நபர்கள் ஏன் உங்கள்கிட்ட கதைக்க மாட்டேன்றாங்க, அவங்களுடைய சூழ்நிலை என்னவா இருக்குது, ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கா, எப்போ பேசுவாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாகவே எல்லா விஷயத்தையுமே கிளியர் பண்ணி ஒரு ரீடிங்காக உங்களுக்கு வழங்கப்படும். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னும் 2 நாட்களில் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஏன் இந்த நபர்கள் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க? ஓகே, முதல்ல இந்த நபர்கள் ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா மனக்காயங்கள். ஓகே, மனக்காயங்கள் அப்படின்னு சொல்கிறது, இந்த நபர்களே உங்களை வந்து பொய்யான ஒரு விஷயத்தில் ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நபர்கள் பொய்யான ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு தெளிவில்லாமல் உங்களையும் அந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அதனால கூட இந்த நபர்களுக்கு வந்து எது உண்மை அப்படின்னு தெரியாதனால ஏதோ ஒரு இல்லூஷனுக்குள்ளே இந்த நபர்கள் மாட்டிகிட்டு இருக்கலாம். ஓகே, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. இந்த நபர்கள் இப்படி பண்ணியிருப்பாங்களா, இந்த நபர்கள் இப்படி பேசியிருக்காங்களா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு குழப்பத்திலே தான் இருக்காங்களே ஒழிய ஒரு முன்னெடுத்துட்டு போகணும், அடுத்த கட்டத்தை நகர்த்தணும், ஒரு நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்ற யோசனைகள் வந்து இந்த நபர்களுக்கு இல்லாமல் இருக்குதா அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதனால் கூட இப்போதைக்கு அப்படி ஒரு அமைதியில் அந்த நபர்கள் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த அமைதியில் இருக்கும்போது கூட அந்த நபர்களுக்கு மனவலி, காயங்கள் இதெல்லாமே இருக்காம். ஓகே, உங்களுக்கு எப்படி இந்த நபர்களை நீங்கள் நைட் டைமில் நினைக்கிறீங்க, அவங்கள பற்றின ஓவர் திங்க் பண்ணுறீங்க, அழுறீங்க, ஒரு சில விஷயம் பேசிடலாம் அப்படின்னு முன்னோக்கி போகிறீங்க, அதே சேம் டைம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் பின்னோக்கி வந்துடுறீங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுடைய நபர்களுக்குமே தோணுதான். சில சமயங்கள்லேருந்து ஒரு விஷயத்த பேசி முடிவெடுத்துடலாம், இதை ஏன் வெயிட் பண்ணணும், இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறது தான் உன்னையே பிரித்து வைக்குது, ஸோ சேர்ந்துடலாம் அப்படின்னு இந்த நபர்கள்கிட்ட நெருங்குறாங்க. ஆனால் அவங்கக்குள்ளேயே அந்த தெளிவில்லாத தன்மையோ என்னமோ இவங்களை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்குது. ஒரு இல்லூஷனுக்குள்ளே இருக்கலாம், மாட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கும் அந்த நபர்களுக்கும் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தில் மனக்காயங்கள் வந்து இன்னுமே அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கெடுவாயின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, கார்ட்ஸ் எல்லாமே மட்டப்பட்ட பக்கம் விழுந்திருக்கு. ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ தேர்ட் பார்ட்டி இருக்கா அப்படின்னு டவுட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த நபர்களுக்கும் மனவலி இருக்கா, இந்த நபர்களும் என்னை மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அதே சேம் டைம் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்களை எவ்வளோ தூரம் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி அப்படின்னு. ஓகே, ஸோ அப்படி பார்க்க இங்கே அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. மேபி தேர்ட் பார்ட்டி இருக்க விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு திக்கு முக்காட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சடனாக ஒரு சைலண்ட் போட்டிருக்கலாம். ஏன்னா 2 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு கூட இந்த நபர்கள் சடனாக ஒரு அமைதியை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இவங்க சொல்கிறாங்க நான் உண்மையாக தான் காதலிச்சேன், ஒரு டைம் பாஸ்க்காக கூட இன்னொருத்தர்கிட்ட போய் பேசியிருக்கலாம், கலந்துரையாடி இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி 2 பேத்துக்குமே ஒரு பிரேக் ஏற்படுத்தியிருக்கும். ஓகே, ஸோ சும்மா பண்ணால் கதைக்க போகிறேன் அப்படின்னு தொடங்கின ஒரு விஷயந்தான் இவ்வளோ சீரியஸாக வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா. ஓகே, சுச்சுவேஷன் பார்க்க அப்போ 2 விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமலே இந்த நபர்கள் வந்து மௌனம் காக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த நபர்களுக்குமே உங்கள் மேலே வந்து நிறைய அக்கறைகள் இருக்குது. நபர்களுமே உங்களுடைய ஃபோட்டோஸை திருப்ப பார்க்குறது, உங்களை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் இவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அந்த இடத்துல மாட்டிக்கொண்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால கூட இந்த ஆழ்ந்த ஒரு அமைதி, ஒரு சைலண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த அமைதி உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இப்போதைக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டினால நீங்கள் எடுக்கிற விஷயமும் அவங்ககிட்ட போய் சேருதில்ல, அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த விஷயமும் உங்ககிட்ட வந்து சேருதில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய நபர்களுக்கு நிறைய ஆஃபர் எழுதிருக்கலாம். ஓகே, எந்த ஒரு கார்டுமே இங்கே நேராக வரல. ஓகே, ஸோ அப்படி பார்க்க ஏன்னா இங்கே 2 கார்ட்ஸ் தான் வந்தது, 3 கார்டு. ஸோ அந்த 3மே எதை குறிக்குது அப்படின்னா அந்த சைலண்ட்டாக இருக்குன்னு, அந்த ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ இதுவுமே என்னது சொல்லுது அப்படின்னா
ஒரு பொய்யான ஒரு விஷயம், இல்லாத ஒரு கட்டுக்கதைக்குள்ளே உங்களை வச்சு இந்த நபர்கள் உங்களை ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குறாங்க. உங்களை கேவலப்படுத்தி ஏதோ ஒரு இடத்துல ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கிட்டு அங்காலே நிற்க வச்சுட்டு இந்த நபர்கள் கொஞ்சம் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்காக ஒர்க் பண்ணுறது, அவங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதில் தான் அவர்களுடைய ஃபோக்கஸ் இருக்குது. இப்போ சாரி, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் அதுக்கு தான் அவர்களுடைய ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இங்கிட்ட ஒரு சில நபர் ஏன் உங்கள் நபர் உங்களுக்கான ஸ்டெப்பே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு பார்த்தால் அதுக்கான காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த காதல் ரிலேஷன்ஷிப்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது டார்க் எனர்ஜி வந்து இருக்கலாம். ஓகே, இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அந்த டார்க் எனர்ஜி தான் அவங்களுடைய மனசை ஓப்பன் படுத்தி உங்கள்கிட்ட பேச விடாமல் தடுக்கலாம், அல்லது உங்களை அவங்கள்ட்ட இருந்து தள்ளி வைக்கலாம். ஓகே, 2 பேர் பக்கமுமே ஒரு நியாயம் இருக்கலாம். ஓகே, இதை தெளிவுபடுத்தி கொள்ளணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம். இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு விஷயத்த இந்த நபர்களை ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. இங்காலேருந்து நீங்கள் அந்த சைட் பார்க்க அந்த நபர்கள் மேலே ஒரு குற்றம் இருக்குது. ஏதோ இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதே அந்த நபர்களுக்கு அங்காலேருந்து பார்க்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த ஹைட் பண்ணுறீங்க, உங்களோட மேலே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு முக்கிய காரணம் அவர்களுடைய ஃபேமிலி சார்ந்த யாரோ ஒரு பெரிய நபர்களுடையான தலையிடலாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து இன்னுமே பெரிய பெரிய ஹார்ட் பிரேக் வந்து க்ரியேட் பண்ணுதான். சாதாரண காதல் அப்படின்றதையும் தாண்டி இது வந்து ஃபேமிலிக்கு தெரிகிற மாதிரி இருக்குது, இல்லை ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அவங்க வந்து உங்களுடைய நபர்களை வந்து ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறம் இல்லை, இதோட நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கண்ட்ரோல்குள்ளே வைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த சைலன்ஸ் அப்படின்ற விஷயம் கூட நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளாமல் இருக்கிறது தான் இந்த காயத்தை இன்னுமே அதிகப்படுத்துதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர்கள் சைடும் நிறைய அந்த மனவலி, மனவேதனை அதெல்லாமே தான் இருக்குது. உங்களோட சைட் பார்க்க உங்களுக்குமே அந்த வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கலாம். அதாவது நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன், இவ்வளோ பேச நான் ட்ரை பண்ணுறேன், இவ்வளோ நான் பண்ணிட்டேன், இப்போவுமே என் அவர் வந்து எனக்கான ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க இல்லை அப்படிங்கும்போது ஒரு வெறுப்பு, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேணாம் போயிடட்டும், உண்மையான காதலாகவே இருந்தால் கூட எனக்கு வேண்டான்னு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களோட எனர்ஜி பார்க்க. இருந்தாலுமே உங்களுக்குள்ளேயும் இந்த காதல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கான ஆப்ஷனே கிடைக்கல, எனக்கு எந்த வழியிலையுமே என் நபர் வந்து அதுக்கான டைமே கொடுக்கல அப்படின்ற ஒரு மனவலி தான் உங்களோட சைடில் இருக்குது. ஆனால் அவங்களோட சைடில் உங்களை பற்றின யோசனைகள் இருக்குது. இருந்தாலுமே அந்த பிளாக் மேஜிக்கும் அந்த தேர்ட் பார்ட்டியுமே பிளாக் ஆக்கலாம். இங்கே ரெண்டு விதமான ஃபைல் வந்து வந்திருக்கு. நம்பர் 1 வந்து தேர்ட் பார்ட்டி இருக்குது, நம்பர் 2 வந்து இந்த இடத்துல பிளாக் மேஜிக் இருக்குது. உங்களுக்கு பொருந்துற மாதிரி நீங்கள் ரீடிங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது 2 விஷயமுமே தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னுமே ஒரு அமைதியான ஒரு பாதைக்கு வந்து இட்டுட்டு போகலாம். ஓகே, ஸோ அதே சேம் டைம் இங்கே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகிற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஓகே, என்னால் முடியலை, இதுக்கு மேலே என்னால் முடியலை அப்படின்ற அளவுக்கு வந்துட்டீங்க. அதே மாதிரி தான் அந்த நபர்களுக்குமே இருக்கக்கூடிய அந்த பிளாக் மேஜிக், அந்த தேர்ட் பார்ட்டி விஷயங்கள் இதெல்லாமே இன்னும் ஒரு காயத்தை ஏற்படுத்துது, இன்னும் இந்த நபர்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. இப்படியாப்பட்ட பிளாக் மேஜிக்கெல்லாம் ஒரு தெளிவில்லை அப்படின்றதுனாலே இந்த நபர்களுக்கு வந்து இன்னும் காயம். மேபி நீங்கள் அந்த சைட்லேருந்து பேசுகிறீங்கல்ல, ஒரு ஈகோவில் இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கலை, அந்த நபர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய குற்ற உணர்ச்சிகள் குற்றம் வைக்கிறாங்க உங்களை மேலே. நீங்கள் கதைக்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்கள்கிட்டையுமே ஏதோ ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லி உங்களையுமே ஒரு குற்ற உணர்ச்சியில் வந்து தள்ளிடுறாங்க. அப்படிங்கும்போது இப்போது இந்த சைலண்ட் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னா பிரிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நான் எந்த விஷயத்தையுமே ஹைட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கல. இப்போதைக்கு உங்கள் காதலில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து இதுவாக தான் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி இங்கே கண்ட்ரோல் இஷ்யூவில் இருக்காங்க. அந்த கண்ட்ரோல் இஷ்யூவில் இந்த காதலில் வந்து ஒரு தெளிவே இல்லை, ஒரு விளப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிட்டு. ஓகே, ஸோ இந்த நபர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளாக் மேஜிக் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதிகரிச்சுட்டு போகுது. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்திருக்கலாம், இப்போ பார்க்க ரொம்பவுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அதிகமாகிடுச்சோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகுது. அதான் இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அன்பேலன்ஸ் பண்ணிடுச்சு. ஓகே, ஒரு ஸ்திரமே இல்லை, 2 பக்கமுமே பேலன்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பதிலை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறது. இப்போது
விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்காம ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி இதெல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த மனக்காயங்களை பிடிச்சிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த மனவேதனை தந்த விஷயங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகில் குத்தப்பட்ட விஷயங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் விட்டு பேசின வார்த்தைகளையும் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த பிரிவில் கூட நீங்கள் இந்த நபர்களுக்காக ஸ்டெப் எடுத்து வைக்கல, உங்களோட சைடில் இருக்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தலாம் அப்படின்னும் போது நீங்கள் அதை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்றதுல தான் இந்த நபர்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. காதல் அப்படின்றது அவர்களுடைய மனசுக்குள்ளே இருக்குது, பட் வந்து அதை வெளிக்காட்டுறதுக்கு வந்து இந்த நபர்கள் தயாராக இல்லாமல் ரொம்ப ஒரு சைலண்ட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி இந்த காதல் வந்து எண்ட் ஆகியிருக்கு. எஸ், ஐ எம் ரியலி சாரி. ஓகே, ஸோ இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த சுச்சுவேஷன்ஸ் தான் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கு. அப்படின்னாலுமே கூட ஒரு விஷயம் கனெக்ட் ஆகியிருந்தது அப்படின்னா கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ இந்த நபர்களுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இங்கே டிவைன் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க, அவங்க ஏற்கனவே ஒரு பிளாக் மேஜிக்குள்ளே இருக்காங்க, இல்லை ஒரு நபரோட கண்ட்ரோல்குள்ளே இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நீ தான் இந்த போன விஷயத்துக்காக இன்னும் நிற்கிறியோ அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு கொஷனை தான் டிவைன் எடுத்து வைக்குது. நீ தான் விட்டுட்டு போன விஷயத்துக்காக இன்னுமே ஒரே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க, இதனால உன்னுடைய லைஃப் தான் நிறையா பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஏதாவது நபர்கள் உங்களை விட்டுட்டு மூவ் ஆகி போயிருக்காங்க அப்படின்னா அது முடிஞ்சது தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, முடிஞ்சது தான். அப்படி பார்க்க இது ஒரு சைக்கிள் வந்து முடிஞ்சிருச்சு, இன்னொரு சைக்கிள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஏற்கனவே இருந்த விஷயங்களில் வந்து சீட்டிங் மூமெண்ட்லாம் இருந்திருக்கலாம். ஓகே, உங்களை ஏமாற்றக்கூடிய மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் வந்து ஏற்கனவே எண்ட் ஆகிருச்சு. இங்கே ஒரு நியூ பிகினிங் உங்களோட ஐடியில் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடியுமே இந்த நியூ பிகினிங்கை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் அதையே நியூ பிகினிங்கை இந்த இடத்துல டிவைன் திரும்ப தராங்க உங்களுக்கு. ஓகேயா, ஸோ இந்த நியூ பிகினிங்கை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு புதிய வாழ்க்கை, புதிய காதல், புதிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி முன்னோக்கி போய்கொண்டே இருக்கலாம். ஏன்னா இந்த ஹார்ட் பிரேக் எல்லாமே எண்டிங் ஆகிடுச்சு அப்படின்றது தான் இங்கே டிவைன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஓகே, இன்னுமுமே உங்களுக்கு ஒரு தெளிவில்லாமல் நீங்கள் இந்த காதலுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டைமை இன்னமுமே வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த நபர்கள் அப்படி ஒன்றுமே இங்கே உங்கள்கிட்ட ட்ரூவாக இருக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டியை வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டியை பற்றி கேட்க போகும்போதே உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வந்து 2 பேருமே பிரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்போ அந்த நபர்களுமே ஒரு ஜென்யூனாக தான் இருக்காங்க, அந்த நபர்களுமே உண்மைத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் தானா அப்படின்னு கேட்டால் இங்கே சத்தியமாக கிடையாது. அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான முடிவை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா நியூ பிகினிங் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களை சுட அப்படியே கொதிக்கிற தண்ணியில் டிப் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமும் ஒரு நியூ பிகினிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஹார்ட் பிரேக் வந்து எவ்வளோ ஒரு வழியை கொடுத்துருக்கு உங்களுக்கு அப்படின்றத என்னால் இங்கே முழுசாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தெளிவில்லாமல் திரும்பியும் அதுக்குள்ளே போகிறீங்க, இல்லை அந்த நபருக்காக தான் நான் நிற்க போகிறேன், அந்த போன விஷயத்தை தான் பிடிச்சி நிற்க போகிறேன் அப்படின்ட்டு நின்னீங்க அப்படின்னா நிறைய ஒரு விஷயத்த வந்து நீங்கள் திரும்பவுமே உங்களோட லைஃப்பில் உங்களுக்காக கிடைக்க வேண்டிய அந்த க்ரோத்து, காசு, இல்லை ரிலேஷன்ஷிப், உங்களுக்காகவே படைக்கப்பட்ட அந்த டிவைன் சோல் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு அலாட்டும் கொடுத்துருக்காங்க டிவைன். ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்குமே ஒரு தெளிவில்லாத ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்துகிட்ருக்கீங்க, தன்மை அற்ற ரிலேஷன்ஷிப்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை போனவங்களை தான் பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, என்னோடய ரீடிங்ஸ் பொறுத்து நான் எதையுமே ஹைட் பண்ணி சொல்ல மாட்டேன், எதையுமே சுகர் கோட் பண்ணியும் சொல்ல மாட்டேன். ரீடிங் உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ரீடிங் பொருந்தலாம் அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா இது வந்து டிவைன் மெசேஜ். ஓகே, இந்த சைலண்ட் எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை அப்படின்றதுக்காக தான் டிவைன் ரொம்பவே தெளிவுபடுத்திருக்காங்க அப்படின்றதுனால பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங்கில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஆஃபர் லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றது நம்மளோட இந்த ஆஃபர் கூட அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் அந்த ஆஃபர் எடுத்து மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதையும் போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.